புது வழித்தடங்கள்ல அரசு பேருந்து பயணத்தை தொடங்கி வச்ச திமுக எம்எல்ஏ திடீர்னு நடத்துனரா மாறி பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கி இருக்கிறது பெரும் நெகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மானாமதுரை மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான புது வழித்தடத்துல பேருந்து சேவைகளை இவங்க நிறைவேற்றி வச்சு இப்படி திடீர் நடத்துனரா மாறி இருக்காங்க. மானாமதுரை டு மதுரை, மதுரை ஆர்எஸ் மங்கலம் வழி இளையாங்குடி வழி 3 வழித்தடங்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதியதாக பேருந்துகளை தந்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய தொகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்து சேவைகளை தொடங்கி வச்சிருந்திருக்காங்க திமுக எம்எல்ஏவான தமிழரசி அவர்கள். மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரம், ராமநாதம் உட்பட வெளியூர்களுக்கு தொலைதூர பேருந்து சேவைகள் நிறைய இருக்கு. ஆனா சுத்து வட்டார பகுதிகளுக்கு போதிய நகர பேருந்துகள் இயக்கப்படல அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில தான் பேருந்து சேவைகள் வேணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த கோரிக்கையை ஏற்ற எம்எல்ஏ தமிழரசி அவர்கள் புது வழித்தடங்கள்ல பேருந்து சேவைகளை கொண்டு வந்திருக்காங்க. மானாமதுரையிலிருந்து சிவகங்கைக்கும், மானாமதுரையில இருந்து புதுக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்கள் வழியா பரமக்குடிக்கும் புது பேருந்துகள் இயக்கப்படுது. அதே போல ஏற்கனவே பேருந்து சேவை இருக்கக்கூடிய மானாமதுரையில இருந்து ஆர்எஸ் மங்கலத்துக்கு புது பேருந்து சேவையும் இயக்கப்படுது. இதுக்கான தொடக்க விழா மானாமதுரை பேருந்து நிலையத்தில் நடந்திருக்கு. அங்க வந்திருந்த எம்எல்ஏ தமிழரசி அவர்கள் இந்த பேருந்து சேவைகளை தொடங்கி வச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பரமக்குடி போகக்கூடிய அந்த பேருந்துல ஏறி பயணிகளுக்கு நடத்துனராவே மாறி டிக்கெட்டை வழங்கி இருந்திருக்காங்க. எம்எல்ஏ உடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.